பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவ நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கான தேவ வாரத்துக்கு முன்னாடி நம்ம இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒரு மனுஷனுக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரை எவ்வளோ கஷ்டம் இருக்கும், வேதனை, துன்பம், யோசனைகளும் பல காரியங்கள் இருக்கும். ஆனால் மனுஷனுக்கு இருக்கிற அந்த காரியங்கள்லாம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்றது கூட ஒரு நேரத்தில் தெரியாது. எது செய்த நல்லது, எது செய்த கெட்டது, எங்கே போகணும், என்ன பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனிதனுக்கு தெரியாது. அது நீங்கள் நீதிமொழிகள் 16:3 நீங்கள் பாருங்கள். உன் செய்கைகளே கர்த்தருக்கும் ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகளை உறுதிப்படும்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. நம்ம செய்கைகளெல்லாம் கர்த்தருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். நம்ம என்ன செய்தாலும் கர்த்தருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். நம்ம யோசனைகள் எல்லாம் அவர் உறுதிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஒவ்வொரு மனுஷனோட ஹృదயத்தை, ஒவ்வொரு மனுஷனோட யோசனைகளை அவர் பார்க்குற தேவனாக இருக்கிறாரு. அவர் தேவைகளெல்லாம் ஒவ்வொருத்தர் தேவைகளை சந்திக்கிற தேவனாக அவர் இருக்கிறார் என்று நம்ம என்ன பண்ணணும், அவர் மேலே அவருக்கு எல்லாம் ஒப்பு கொடுத்துடணும். அவருக்கு எல்லாம் ஒப்பு கொடுத்துட்டு அவர் மேலே நம்ம நம்பிக்கையோடு நம்ம இருக்கிறவங்களாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த உலகத்தை நம்ம ஜெயிக்க முடியும். அதே யோபு 8:5-8 பாருங்கள். யோபு 5:8 என்ன பண்ணுறாரு, யோபு என்ன சொல்கிறார் பாருங்க. ஆனாலும் நான் தேவனே நாடி என் நியாயத்தை தேவனிடத்திலே ஒப்புவிப்பேன். அப்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் நியாயத்தை நாடி தேவனிடத்தில் என் செய்யவில்லை, என் காரியங்களெல்லாம் ஒப்புவிக்கிறேன். அப்போ அவர்கிட்ட நான் விற்கும்போது எல்லா காரியங்களும் அவர் பார்த்து கொள்வார் அப்படின்னு சொல்லி யோபு சொல்கிறார். அதுபோல தான் தேவஜனமே என்ன இருந்தாலும் இந்த உலகத்தில் நம்மளுக்கு பல யோசனைகள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும். ஆனாலும் நம்ம கவலைப்படுறதுனால ஒரு காரியம் நடக்காது. ஆனால் எல்லா காரியங்களும் தேவனு மேலே நம்ம என்ன பண்ணோம், அவருக்கு ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் எல்லா காரியங்களும் அவர் என்ன பண்ணுறாருன்னு வாய்க்க செய்கிறார். அதே போல் சங்கீதம் 37:4-5 கூட பாருங்கள். கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சி ஆயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலே உனக்கு அருளை செய்வார். உன் ஒளியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேலே நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார். அப்போது நம்ம என்ன ஒன்றும் பண்ண முடியாது, யோசனை பண்ணி ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம செய்கிற காரியங்கள் எல்லாமே அவருக்கு ஒப்பு கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா நிம்மதியாக இருக்கணும். அவர் மேலே என்ன பண்ணணும், எல்லா பாரத்தை போட்டுடணும் அப்படின்னு சொல்லி தான் வசனம் சொல்லுகிறது. உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவி. உன் வழிகளெல்லாம் என்ன பண்ணணும், நம் வழிகளெல்லாம் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும்போது அவர் எல்லா காரியங்களும் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். இப்போ நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவாதி தேவனே, நாளுக்காக நேரத்துக்காக தேவனுக்கு நன்றி சுவாமி. இந்த வார்த்தையை தேவன் நீர் கொடுத்ததுக்காக கர்த்தாவே உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அப்பா, நீ சொல்கிறீர் கர்த்தாவே, உன் செய்கைகளெல்லாம் கர்த்தருக்கு ஒப்புவித்து அப்பொழுது உன் யோசனைகளையே உறுதிப்படுத்துவேன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. ஆமென் ஆண்டவரே. இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைங்களும் தேவனை எல்லா செய்கைகளும் கர்த்தா அவங்களுக்கு ஒப்புவித்து கர்த்தா அவங்களுக்கு சமாதானம் சந்தோஷத்தோட ஒரு விசுவாசத்தோட கர்த்தாவே உங்களை மேலே விசுவாசத்தோட என் தேவனை பாதத்தில் நான் எல்லா காரியங்களும் ஒப்பு கொடுத்து என் தேவன் எல்லா காரியங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பார் என்று ஒரு விசுவாசத்தை அவங்களுக்கு கொடுங்க ஆண்டவர். இயேசுராஜா ஸ்தோத்திரம் ஆண்டவர். இன்னைக்கு கர்த்தாவே வெட்டிங் டே பிறந்த நாள் இருந்தாலும் சுவாமி நல்ல காரியங்கள் அவங்களை செய்தாலும் எங்கேப்பா என்னென்ன நினைச்சு கர்த்தாவை ஜெபம் பண்ணுறாங்களோ அந்த தேவைகளெல்லாம் தேவனை சந்தித்து நீர் ஆசீர்வதிக்கிற கிருபைக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமேன். காட் பிளெஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.